வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்று 2026 ஜூலை மாதம் 30 இன்றைக்கு ஒரு கவலையான நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு வீடியோ. நானும் எதேச்சியா தான் பார்த்தேன். நான் இவ்வளவு நாளும் கேள்விப்பட்ட நான் இப்படி நடந்தேன். ஆனால் இன்றைக்கு நேரடியாக சம்பந்தப்பட்ட நபருடைய வீடியோவே என்னிட மாட்டியிருக்கிறது. ஆகவே நீ தமிழன் நினைக்கிறவன் தயவு செய்து இந்த வீடியோவை பேர். சரிதானே? நான் தமிழன் இருக்கிற உணவு சிங்களவர்களை எதிர்க்க வேணுமண்டில்ல, சிங்களவர்களை பதைக்க வேணுமண்டில்ல, சிங்களவர்களோட வாழையில ஆண்டில்ல. ஆனால் நாங்கள் யார் என்ற உணர்வு மனசுல இருக்கணும். அதுதான் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்றேன். நான் பாராளுமன்றத்திலையும் நெடுகளும் சொல்றேன். நான் ஐ எம் a Tamil, I am a Hindu, I am proud of that. Same way, be a Buddhist, be a Sinhalese and be proud of you. But we can talk something and we can come to a conclusion. In this ethnic issue, always I am talking in the parliament the same manner. பாராளுமன்றத்துல எப்பவுமே நான் இதை சொல்ற வாசனம் தான். நான் தமிழா இருக்கிறவருக்கு நான் சந்தோஷப்படுறேன்டா. தமிழா இருக்கிறது நான் சந்தோஷப்படுறேன். ஆனால் உன்னுடைய லாங்குவேஜை நான் கதைக்கிறதுக்கும் நான் இன்னும் பெருமிதப்படுறேன். உன்னுடைய மொழியில எல்லாம் கதைக்கிறேன். நான் கதைக்கிற உனக்கு விலங்கில மக்கள் கதாகனோட தேரும். நானே உன்னுடைய மொழி கதைக்கிறது நான் பெருமையா நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த நாட்டுல ஒற்றுமையா வாழணும்டா மொழி முக்கியம். சரி, இதெல்லாம் என்னத்துக்கு இந்த பூடகம் இல்லாம நீங்க என்னத்துக்கு விடிய காலமா 10 மணிக்கே ஸ்டார்ட் பண்றீங்க டாக்டர்? வியூஸ் பாரத்துக்கா அண்டு கேட்பீங்க. இல்ல, இந்த வீடியோ நான் நேற்று இரவே போடணும்னு நினைச்சேன்னா, ஆனால் நேற்று இரவு போடுறது அவ்வளவு நல்லா இருக்காதுன்னா எனக்கு தொடர்ந்து 3 வீடியோக்கள் ஆகவே இன்றைக்கு விடிய காலமா அப்லோட் பண்ணணும் மட்டும் ஆசைப்பட்டு இந்த விடிய காலம் எழுப்பி ஃப்ரெஷ்ஷா குளிச்சு வலிக்கிட்டு இந்த வீடியோ போடும் தான் நான் பேசாம இருந்தேன். சரியான கவலையோட சரியான வலியோட நீங்க தமிழரண்டா இந்த வீடியோ பாருங்க. நீங்க தமிழ் இல்ல, நீங்க எல்லாம் டச்சு புச்சு கதைக்கிறீங்கன்னா தயவு செய்து இந்த வீடியோ பார்க்க வேண்டாம். ஏனண்டா உலகாலமுமே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்கின்ற நபர் 2009 மே 17 தமிழர்களுடைய கடைசி நேரங்கள்ல, இப்ப இந்தியாவில் யாரோ ரோவுக்கு பின்னால இருக்கிற ஒருத்தர் சொல்லிக் கொண்டிருக்க தமிழ்ல விடுதலை புலிகள் என்ற தலைவர் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் என்ற கதையை இந்தியாவில் இருக்கிற ரோவில் என்ன வெற்றி மாறணும் ஏதோ ஒரு பேர் உண்டு. அவர் சொல்லிக் கொண்டிருக்கார் விடுதலை புலிகளுடைய தலைவர் உயிரோடு இருக்கார். அது சம்பந்தமா நான் கதைப்பேன். அதே நேரத்துல இந்த சேரமான் தொலைக்காட்சி ஒன்று துவாரகா இருக்குன்னு நினைக்கிறேன். இதான் சரியா? கரெக்ட். சேரமான் தொலைக்காட்சி என்று சொல்லுகின்ற உண்டு நோவேலியோ சுவிஸ்ல எங்க இருந்தவங்க முளைக்கிறாங்கன்னே தெரியாது. துவாரகா உயிரோடு இருக்கின்ற டீம் ஒன்று இருக்கு. என்னமோ நீங்கால அங்க இதுல என்ன இடமடா பாது ஆஸ்திரேலியா பக்கம் இருந்து கொண்டு விக்னேஸ்வரன் அது எழுதியெல்லாம் துவாரகா உயிரோடு இருக்கு என்று சொல்லி இங்கால இன்னொரு கொஞ்சம் மனநோயாளி கூட்டம் துவாரகாண்ட பேர்ல மாவீர தினத்துக்கு மாவீர உரை நகர்த்தி கட்டு கேவலமாக சிந்திச்சு தமிழர் நாசமாகி கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தால எங்கள் போன முறை ஏதோ போய் நிக்க சொன்னாங்க, சுவிட்சர்லாண்ட்லயோ நோர்வேல 2ஆ பிரிஞ்சு மாவீர தினம் கொண்டாடினாங்களாம். அதுவும் எங்களோட தலைவருக்கு நாங்க செய்யற மிகப்பெரிய நன்றி கடன். அதாவது அந்த சித்தா பிறவோ இருந்தா பிறவோ மறைஞ்சா பிறவோ எனக்கு தெரியாது, அந்த இருக்கா இல்லையாண்டு கடவுள் இருக்கிறாரா இல்லையாண்டு எனக்கு தெரியாதுதானடா. அது சிங்கள வண்டியை சொல்லி இருக்கிறேன். உங்கள்கிட்ட சொல்றதுக்கு என்ன பிரச்சனை? தமிழ்ல அந்த மனுஷன் இருக்கதோ இல்லையோ தெரியாது, ஆனா வச்சு சிதைக்கிறீங்க அந்த மனுஷனுடைய பேரையும் வரலாற்றையும். அந்த மனுஷன் ஏன் பிறந்த உயிரோட இருந்தா நினைக்கிற அளவுக்கு சிதைக்கிறீங்க. கடவுளே நான் கும்பிட்டு கேட்கிறேன், அந்த மனுஷன் செத்து போயிருக்கணும். தயவு செய்து அந்த மனுஷன் மண்ணோட மண்ணா போயிருக்கணும், காற்றோட காற்றா போயிருக்கணும், மூச்சோட மூச்சா போயிருக்கணும். நீங்க அந்த அளவுக்கு அந்த ஒரு இனத்துக்காக தன் குடும்பத்தையே அர்ப்பணிச்ச அந்த மனுஷனையும் 65,000 போராளிகளையும் 1.5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் அப்பாவி மக்களையும் சிதைக்கிறீங்களடா. சும்மா சொல்லி அளவில்லை. உறவு பாலமண்டு ஒரு வகையில அங்க தமிழ்லத்துக்கு ஏதோ ஸ்டாச்சு கட்டுறாராமண்ட அவர் ஒரு பக்கத்தால இங்கால யாரு எங்கண்ட அமைச்சர் சந்திரசேகர் ஜட்டிய கட்டுறாராம் குட்டிய கட்டுறான்னு இந்த பக்கத்தால. ஆவே உண்மையாவே ஒரு போராட்ட வீரனுக்கு கொடுக்க கூடாத சகல மரியாதையும் எங்கட சமூகம் தேசிய தலைவருக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்குது. இன்றைக்கு வெறிய போட்டுட்டு பாட்டுகள் அதுல அந்த ஏதோ என்ன தமிழ் மதிய வந்துட்டு அந்த டிக்டாக் போடுற பட்டே உண்டு. அதோண்டு இன்னொரு பக்கத்தால தலைவற்ற பாட்டை போட்டு இப்படி ஆடிக்கோ நிக்குது. அது இன்னும் பேர் உண்டு, அந்த பிரியாவோ தமிழ் பிரியாண்டு இப்படி மனநோயாளிகளுக்குள்ள அம்பிட்டு அந்த மனுஷன் சமூக ஊடகங்கள்ல சாகாம கடவுளே உண்ட இஜுகரம் கூப்பி கேட்கிறேன். அப்பாவும் செத்துருக்கோணுமென்று ஆசைப்படுறேன். முள்ளிவாய்க்காலோட பதவியால எங்கேயா கொண்டே கண்ண தோண்டியாவது கொண்டிருக்கோம்டா. நீங்க உயிரோட வச்சிருக்காங்க. தயவு செய்து அப்பாவும் செத்துருக்கோணுமென்று ஆசைப்படுறேன். தேசிய தலைவரும் செத்துருக்கோணுமென்று உங்களுடைய வதைகளை உங்களுடைய இம்சைகள் தாங்காம நான் யோசிக்கிறேன். நீங்க அந்த மனுஷன் ஆகல் செத்திருந்தான் நல்லவன். ஏன் இப்படி என்றால் நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகமான தமிழினம்.
இந்த வீடியோ போட்டா பார்த்தா பிறகு நீங்க 6வது ஒரு ஆள் சைக்கிள் கட்சிக்கு ஓட் போடுறீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நீங்கள் தான் இந்த தமிழினத்துல மிகப்பெரிய துரோகிகள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சைக்கிள் கட்சிக்கோ இல்லாட்டி சைக்கிளோட அந்த கூட்டு சேருகிற தமிழரசு கட்சிக்கோ அல்லது இந்த இதுக்கோ சங்குக்கோ இந்த பழைய வெள்ள வேட்டிகளுக்கு நீங்கள் ஓட் போடுறீங்கடா தமிழற்ற மிகப்பெரிய துரோகி. நீங்க தான் சப்போர்ட் பண்றீங்கடா, சைக்கிளுக்கு சப்போர்ட் பண்றீங்கடா. இவனைகளெல்லாம் தமிழ் தேசியத்தினுடைய போராளிகள் இந்த சைக்கிளை நேற்று பார்த்தா இதுக்கு முன்னாலே தையட்டிக்கு முன்னால நிக்கிறாங்க, ஒரு 8-10 பேர் தான் நிக்கிறாங்க. இவ்வளவுதான் இவங்களுடைய போராட்டம். அறிவு இல்ல, அறிவு என்ற சாமானே இல்ல. இதுக்குள்ள சைக்கிள்ல இருக்குது இவர் சொல்ற கதை ஒன்றை கேட்போம். கொள்கை அடிப்படையில ஒன்று சேர்றா டக்ளஸ் இல்லாம வரலாம்னு இன்னொருத்தர் கதை பேர். அந்த வீடியோ நான் இதோட போடுறேன். நீங்க தமிழன்னா இந்த வீடியோ என்ன வெறு எவ்வளவுக்கு எவ்வளவும் என்ன வெறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷமாடாப்பா. நான் ஒரு வித்தியாசமான ஆளு, உங்களுக்கு தெரியும் தானே. எவ்வளவுக்கு எவ்வளவு என்ன வெறுக்கிறீங்களோ எனக்கு அது பிரச்சனையே இல்லை. என்னை பற்றி கூடாம வீடியோ போடு, என்னை பற்றி கிழிச்சு வீடியோ போடு, சனத்துக்கு தெரியும் நான் யாருங்கிறது. நேற்றைக்கும் காசு கேட்டிருக்கேன், இன்றைக்கும் இந்த வீடியோ ஆரம்பத்துல காசு கேட்டிருக்கிறேன். எனக்கு அந்த சர்டன் அமௌண்ட் மீட் பண்ணினால் நான் ஒரு 3 மாதம் பாராளுமன்றத்துல இருந்துட்டு போவேன் என்கிற ஒரே காரணத்துக்காக தான் காசு கேட்டிருக்கேன். சரிதானே? சோ என்ன வெறு. ஆனால் நீங்க ஆதரிக்கிறார்கள், நேசிக்கிறார்கள். சைக்கிள் என்று சொல்லி 27,000 ஓட் போட்டேன் நான் நம்பல. அது ஒரு கள்ள கணக்கு. அது ஒரு காலம் மாற நேரத்துல அந்த பேலட் பேப்பர் எடுத்து நான் தோண்டி பார்ப்பேன். ஏன்னா அது ஒரு காலம் உண்டு வரும் தானே, அந்த காலத்துல தோண்டி பார்ப்பேன் தானே. நாங்கள் அந்த டைம்ல யார் இருந்தவே அவைய துளை பண்ணாங்க, அது மட்டும் ஷுவர். இந்த கள்ள கணக்கு போட்டு சைக்கிளுக்கு போன முறை சீட் பண்ணி கொடுத்தா யாரு ஞாபகம் வச்சுக்கோள். உங்களுக்கு தெரியும், வீடியோ பாக்குறாலும் தெரியும் நான் யாரு பேர் காய்க்கிறேன். மாட்டட்டும் ஒரு நாளைக்கு அது பிறகு இருக்கு விளையாட்டு. சரிதானே? சரி, ஏன் நான் எப்படி சைக்கிளோட குரோதம் என்று யோசிக்கிறீங்க நினைக்கிறீங்க? இந்த சைக்கிள் கஜேந்திரகுமார் என்கிற கள்ளன் எப்படி எங்கட தமிழர் சிதைச்சிருக்கிறான்ன்றதுக்கு அவன் வாயாலேயே வட சுடுற வீடியோ ஒன்று இருக்கிறார். ஒரு மிகப்பெரிய துரோகி, மிகப்பெரிய அசிங்கம் பிடித்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில எப்படி அவர் வாயால வட சுற்றுகிறார். கடைசி நேரம் 2017 ஆண்டு கடைசி போர் முடிகிற அந்த கடைசி காலத்துல எல்லாருமே சாக வேணும், இவங்க இருந்தா தங்கட அரசியல் செய்யலா என்கிறதால ஒட்டுமொத்தமா தமிழ்ல விடுதலை புலிகள் கிளிநொச்சியில சாக வேணும் என்பதற்கு எங்கண்ட கஜேந்திரகுமார் என்ன கதைச்சிருக்கிறார் ஒரு பாப்பமே. அவட்ட வாயால நான் சொல்லல, அவட்ட வாயால அவருக்கு பாப்பமே. வாங்க அந்த வீடியோ போ. 17ஆம் தேதி இரவு பசில் ராஜபக்ச என்னிடம் தொடர்படுத்தி சொன்னார், நாங்கள் எந்த விதமான பேச்சுவார்த்தைகளுக்கும் தயாரில்லை, அவர்கள் விரும்பினால் வெள்ளக்கொடியை பிடிச்சு வெளியில வரட்டும், அதை மட்டும்தான் நாங்கள் அக்செப்ட் பண்ணோம், நாங்கள் எந்த ஒரு பேச்சுவார்த்தைகளும் அவர்களோட போறதுக்கு தயாரில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில நான் இயக்கத்துக்கு அறிவிச்சு நான் அந்த முயற்சியிலிருந்து விலகிறேன். பசில் ராஜபக்ச என்னிடம் வெள்ளக்கொடியை பிடிச்சு வெளியில வரட்டும், வெள்ளக்கொடியை பிடிச்சு வெளியில வரட்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில நான் இயக்கத்துக்கு அறிவிச்சு நான் அந்த முயற்சியிலிருந்து விலகிறேன். அடிக்கடி நான் சொல்கிற விடயம்தான், கேட்கிறவன் கேணையாக இருந்தால் கேப்ப மாடும் ஏரோப்ளேன் ஓட்டும் என்று சொல்லுவார்கள். இந்த கேப்ப மாடுங்களுக்கு எப்படி ஏரோப்ளேன் ஓட்டுறான்னு பாருங்க. 17ஆம் தேதி பசில் ராஜபக்ச தனக்கு அழைத்து, சரிதான், அதாவது சும்மா இருக்கிற நான் பசில் ராஜபக்சவை காண்ற நேரம் அவனை வீடியோ எடுத்து போடுவேன். சரிதான், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நீங்க நினைக்கிறீங்களே இவருக்கு பின்னாலதான் மஹிந்த ராஜபக்ச குடும்பம் தெரியுது. மஹிந்த ராஜபக்ச குடும்பம் இவருக்கு பின்னால தெரிஞ்ச காலம் போயிட்டு, இவருடைய டபுள் கேம்கள் தமிழ் மக்களுக்கு இடையில உடைய வெளிக்கிடுன்றது அர்ச்சுனா வந்தா பிறகு. அதாலதான் என்னோட நாமளும் நல்லா கதைக்கிறவன், தீவி ஜானகவன் நல்லா கதைக்கிறவன், எல்லாருமே நல்லா கதைக்கிறவன், வடிவா விளைய கொள்ளுங்க. சோ மஹிந்த ராஜபக்ச குடும்பம் 17ஆம் தேதி தானே கோல் எடுத்து சொன்னதாம், எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் தாங்கள் தயாராக இல்லை, விரும்பினால் வெள்ளை கொடியை பிடித்து கொண்டு அவர்கள் வெளியே வரட்டும். இவற்ற வாயாலேயே நான் சொல்லல ராசா, உங்களுக்கு இதுவரை இந்த விடயங்களை நான் புதுசா உருவாகி சொல்லல, இவற்ற வாயாலே சொல்றது. ஆனால் அதே நேரம் அதை தான் விடுதலை புலிகளுக்கு அறிவிச்சேனா. சோ விடுதலை புலிகள் என்ன செஞ்சிருப்பார்கள், வெள்ளை கொடியோட வெளியால வந்திருப்பாரு. யாரு? புலித்தேவனம், மற்றது யாரு? நடேசனம். சோ அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டியது யாரு? இந்த நபரோ இல்லையோ. இப்ப நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவங்க, அப்ப இந்த நேரம் இந்தியாவுக்கு இங்கே ஓடிட்டாங்க, வேற பிரச்சனை, வெளிநாடு ஓடி போயிட்டாங்க, பிறகுதான் வந்தவங்க. நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால்
மனச்சாட்சி படி சொல்லுங்க. அர்ச்சுனா ராமநாதன் அன்றைக்கு அங்க நின்றிருந்தால் என்ன செஞ்சிருப்பான்னு சொல்லுங்க. உங்களோட மனசை என்ன திட்டுறவன் மட்டும் சொல்லு. என்ன திட்டுறவன், என்ன கேவலமா கதைக்கிறவன் மட்டும் சொல்லு. உண்ட மனச்சாட்சி படி அன்றைக்கு நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருந்தால் நான் என்ன செஞ்சிருப்பேன் உங்களோட மனச்சாட்சி படி சொல்லுங்க. நான் இதே மாதிரி போன் ஆஃப் பண்ணி போட்டு தொடர்புகளை தூண்டித்தேன். தொடர்புகளை தூண்டி போட்டு போய் வெளிநாட்டுல மனசியோட கதைக்க விரும்பல. நான் இந்த வீடியோக்கள் நீட்டா தானே இப்ப கதைக்கிறேன். சோ கதைக்க விரும்பல. மனசாட்சியை சொல்லுங்கடா. வெள்ளக்கொடியை வர சொல்ல யாரு வெளியால புலித்தவனையும் நடேசனையும் காயப்பட்ட போராளிகள் வந்த ஆம்புலன்ஸ் எல்லாத்தையும் போட்டு தள்ளினது யாருன்னு சொல்லுங்க. இன்றைக்கும் என்னால பசில் ராஜபக்சவை கண்டால் இந்த விடயம் தொடர்பாக கேட்க முடியும். கேட்டு நான் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுவேன். நீங்க கட்டாயம் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. பசில் ராஜபக்ச என்ன சொல்றாரு இவங்க தொடர்பாகங்கிறத கட்டாயம் ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு போடுவேன். டிவி சேனலோட கதைச்சிருக்கிறேன், நாமல் ராஜபக்சோட கதைச்சிருக்கிறேன். ஒரு நாளைக்கு உண்மையை வெளியில எடுத்து சொல்வேன். அதுக்காண்டிதான் இந்த அரசியல்ல இருந்து இந்த பாராளுமன்றத்துல இருந்து இப்படியாவது வெளிநாடு அனுப்பணும், மணிக்கோணும், வெளியில அனுப்பணும், பாராளுமன்றத்துக்கு வெளியால அனுப்பணும், அப்படியே என்ன வெளிநாட்டுக்கு அனுப்பிவிடுங்க புண்ணியங்களை என்று இவனுகள் சிந்திக்கிறாங்க. இப்ப இந்த சைக்கிளுக்கு ஓட் போடுற யாராவது உயிரோட இருந்தா, இப்பவன் நீங்க இந்த வீடியோக்கு பிறகும் உயிரோட இருந்த இவ்வளவு அளவும் நான் வந்து அரசியலுக்கே 2 வருஷமா ஆகுது. இந்த வரைக்கும் இந்த வீடியோவை நான் நேர கண்ணால காணல. ஆக்கள் கதைச்சதைத்தான் நான் உங்களுக்கு நேரடியாக வெள்ளக்கோடி விவகாரத்துல சம்பந்தப்பட்டிருக்கிறார். எங்களோட கஜேந்திரகுமார் தமிழ் தேசிய 2ஆம் தலைவர் உங்களுக்கு நடுக நான் சொல்லி இருக்கிறேன். சரிதானே? எப்படிப்பட்ட ஒரு துரோக கூட்டம் மட்டும் கூட மனச்சாட்சி சொல்லுங்க. நான் சொல்லிடுறேடா. நான் ஏதாவது காய்ச்சா தானடா பாப்பல. உங்களுடைய மனச்சாட்சிக்கு என்ன தோணுது என்று சொல்லுங்க. இந்த வீடியோவை பார்த்தா பிறகு என்ன தோணுகிறது என்று, உங்களுடைய மனச்சாட்சிக்கு என்ன தோணுகிறது என்பதை தயவு செய்து சொல்லுங்க. வேற ஒன்றுமே தேவையில்லை. அதாவது 2009ஆம் ஆண்டு மே 17ஆம் தேதி புலித்தேவன் நடேசனாக்கள் வெளியால வரைக்கும் அந்த பச்சிலம் பால சரி அவங்கள தாண்டாப்பா விடுங்க. அவங்க தான் கல்யாங்கட்டி பிள்ளை குட்டி வாழ்ந்தாக்கள் வச்சுக்கொள்ளும். புலித்தேவன் நடேசன் அந்த கூட்டம் இல்ல. அடே இந்த பச்சிலம் பாலகன்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கடா. எங்களுடைய தேசிய தலைவருடைய கடைசி பிள்ளைய யோசிச்சு பாருங்கடா. அடி பிஸ்கட்டோட செத்து போன ஒரு உயிரடா. உன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆஸ்திரேலியாவில லண்டன்ல உனக்கு கொழும்புல இங்க வீடு, எல்லோயில்ஸ்ல பங்கு. இப்படிப்பட்ட ஒரு துரோகியா இருக்கணும் தமிழனுக்கு நீ எப்படிப்பட்ட ஒரு துரோகியாக இருக்கணும் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து எனக்கு சொல்லுங்க. தமிழனுக்கு நீர் எப்படிப்பட்ட ஒரு துரோகியாக இருக்கவர் யோசிச்சு பாருங்க. ஒரு மிகப்பெரிய துரோகியா இருக்கணுமா இல்லையா? இதுக்கு பிறகு நான் ஒரு சின்ன கொஞ்சம் விஷயத்த கேட்கிறேன் உங்கள்ட்ட. மனச்சாட்சி படி நான் சைக்கிளோட நிக்கிறேன். இந்த அரசியல்வாதி காவாலி கூட்டம் மட்டும்தான் என்ன எதிர்க்குது ஊடகங்கள்ல. இப்ப கனவேர் நான் கொலை மிரட்டல் விடுத்து மெல்லாம் கோர்ஸுக்கும் போயிருக்கேன். மற்ற ஆகள்கிட்ட கேட்கிறோம். அந்த விடுதலை புலிகளை நேசிக்கிறான்னு நினைச்சு கொண்டு சைக்கிளை நேசிக்கிற கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க தானே. உங்கள்ட்ட தான் நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். உங்களுக்கு இதுக்கு பிறகும் இந்த நபரை நம்ப கூடியதா இருக்குதா உங்களால? சரி, இந்த நபர் உங்களுக்கு தமிழீழ தேசியம் என்ற ஒன்றை பெற்று தருவார் நம்பிக்கை இருக்கா? மனசு பிள்ளை ஊட்டி எல்லாம் வெளிநாட்டுல வச்சுக்கொண்டு கொழும்புல சொத்துக்களை வச்சுக்கொண்டு யாழ்ப்பாணத்துல தையடி விகாரைக்கும் வலிவடக்குக்கும் கார்ல வந்து போற நபரை நீங்க நினைக்கிறீங்களா உங்களுக்கு தமிழீழம் பெற்று தருவேன்? நான் சொல்லிற வாழ்க்கையில நான் தமிழ பெற்று தருவேன். நான் ஒருபோதுமே சொன்னதில்லை தமிழீழம் பெற்று தருவேன் நான் கட்டாயம் என்கிறத நான் ஒருபோதுமே சொன்னதில்லை. உங்களோட மனச்சாட்சிக்கு இவர் செய்வது சரி என்று படுகிறதா? பட்டால் அடுத்த பாராளுமன்ற தேர்தல்ல, அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் இவருக்கு ஓட்ட போடுவோம். அது பரவாயில்ல. அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் இவரை திருப்பி எம்பி ஆக்குங்கோ. இவர் உங்களுக்கு தையிட்டு விகார உடைச்சு நிர்மூலமாக்கி அதுல தமிழீழத்தை கட்டி எழுப்பி தருவார். வழிவடக்கு காணிகள் எல்லாம் விடுவிச்சு தருவார். அது பரவாயில்லை. உண்மையாகவே இவர் செய்ய வேண்டிய ஆளாக இருந்தால் சுமந்திரனோட போய் கொழுவுறதை விட்டு போட்டு சாணக்கியனோட கொழுவுறது, அது நாங்க கொழுவுறோம், பழைய வெள்ள வேட்டி எல்லாரையும் எதிர்க்கிறோம், அது வேற பிரச்சனை. ராசா, உங்களுக்கு சார்பாக சுமந்திரன் பாராளுமன்றத்துல கதைச்ச நீங்க போலீஸ்காரங்க பேசி போட்டீங்கன்னு உங்களுக்கு வழக்கு எதுவும் போட இல்லை. போலீஸ்காரனை பேசி போட்டீங்கன்னு சொல்லி இங்க பாராளுமன்றத்துல சுமந்திரன் உங்களுக்காக அடிபட்ட வீடியோவும் என்னோட கிடக்கு. அதையும் நான் பார்த்தேன் நான் பாராளுமன்றத்தில். ஆகவே நான் கதைக்க விரும்பல இதை பற்றி. இப்ப என்னுடைய கேள்வி முழுக்க என்னென்றால், ஒரு சாதாரண மனசாக கேட்கிறேன். கொள்கை கூட்டுன்ற அடிப்படையில் நீங்க என்ன செய்வீங்கண்டா, உங்களுக்கு தேவையண்டா, கதிரைக்கு தேவையண்டா போய் ஒவ்வொருத்தரோட குந்தி கொள்வீங்க. டக்ளஸோட கொள்கை கூட்டு செய்யற அளவுக்கு கூட உங்களோட தமிழ் தேசியம் இருக்கு. இதால தான்டா தமிழ் தேசியம் காய்ச்சி நான் ஓட்டு எடுக்கிறேன். இதால தான் சனத்தின வெளியே கதைக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன். இதால தான் தமிழீழம், தமிழ் தேசியம், உருத்திரகுமாரன், விடுதலை புலிகள் இப்படியான பேர்களை கதைச்சு நான் ஓட்டெடுக்க விரும்புகிறேன். சரிதானே?
எனக்கு வலிக்கும், தமிழனாக எனக்கு வலிக்கும். இப்படி இதுக்காக நம்பி சனம் போட்டால் அது அப்படியெல்லாம் ஏமாத்துறதுக்கு என்ன அலையில, அதாவது நீங்க செய்யுங்கடா, என்ன அரசியல் இருந்து விடுங்க. விளைஞ்சா தமிழன் ஒருத்தன் யோசிச்சா ஓகே, கிளிநொச்சியில் இருக்கிற ஸ்ரீதரனுக்கு தான் ஓட் கொடுக்கணும், நினைக்கணும் தமிழீழம் கிடைக்கும் என்று யோசிச்சா அர்ச்சுனாவை விட்டுரு. விளைஞ்சா ஸ்ரீதரனுக்கே தொடர்ந்து நீ ஓட்டுல போட்டு அப்படியே நாசமா போ, ஒரு பிரச்சனையும் இல்லை. அர்ச்சுனா உங்களுக்கு அரசியல்ல தேவையில்லை, வடக்கு மாகாண சபையில அர்ச்சுனா தேவையில்லை, ஒரு ஆளுமை இல்லாத ஆள்கிட்ட. நான் ஒரு 6 சீரிஸ் வீடியோ ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து போட போறேன் வடக்கு மாகாண சபை சொல்றா, நீங்க பாருங்க, இதை 9 மணிக்கு வேற. ஸோ அர்ச்சுனா உங்களுக்கு தேவையில்லை, அர்ச்சுனா உங்களுக்கு படுமோசமான ஆள் என்றால் சந்தோஷமாடா, எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ என்ன பிரச்சனை என்றால் இந்த கொள்கை கூட்டண்டா என்ன, கஜேந்திரகுமார் அவர்களே, கொள்கை கூட்டண்டா என்ன? அதாவது உங்களோட கதிரைக்கு நீங்க போட்டி போட்டிக்கு யாராவது சப்போர்ட் பண்ணினா அதுக்கு பேர் கொள்கை கூட்டு. ஒரு நன்றியே இல்லாத ஒரு நபர். சாவச்சேரி இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தலில் வளமையாக உள்ளூராட்சி சபை தேர்தலில் 20,000 30,000 ஓட்டு எடுக்கிற கஜேந்திரகுமார் 80,000 ஓட்டுக்கு போக பண்ணினது நான். என்னுடைய ஓட்டு அவ்வளோத்தையும் போடுங்கோ கஜேந்திரகுமாருக்குன்னு சொன்னவன் நான். ஏனென்றால் அதை என்பிபிக்கு போகக்கூடாது என்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான். போனால் திருப்பி எடுக்கல. அது கஜேந்திரகுமார்கிட்ட போனால் அடுத்த நாளே நான் திருப்பி எடுப்பேன், திருப்பி எடுத்துட்டேன், அது வேற பிரச்சனை. அவற்றையும் அதாவது இந்த புறா அடித்து திருப்பி கொண்டு ரக்குவாங்க, ஞாபகம் இருக்கா? புறாவளத்தவங்க யாராவது இருக்கிறீங்களாடா? சரி தானே, புறா ஏவி அது அதுகளோடைய தெரிஞ்சு அவ்வளோ புறாவையும் கூட்டிகிட்டு வரோம் இங்கே. ஸோ அந்த மாதிரி எங்களாலையும் சில வேலைகளை அரசியல் ரீதியாக செய்ய முடியும். அந்த கொள்கை கூட்டுன்னு எல்லாம் கதைக்கிறீங்களே, அது சம்பந்தமாக எனக்கு விளக்கங்கள் எனக்கு இல்லை, தமிழ் மக்களுக்கே இல்லை. ஆனால் உங்கள்ட மணி என்ன காண்டீவன் ஒரு கொள்கை கூட்டை பற்றி கதைக்கிறார், அது சம்பந்தமாக கொஞ்சம் ஆராய்வேன். நாங்கள் வாங்குவோம் அந்த வீடியோ. இங்க மாறாக நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டு நிலைப்பாட்டை வச்சிருக்கிறோம். அந்த நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டு வரையும் மக்கள், அது நாளைக்கு டக்ளஸ் தேவானந்தாவும் இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறாருன்னு சொன்னால் நாங்கள் அந்த அது பற்றி ஏதோ ஒரு வகையில் பரிசீலிக்கிறோம். இந்த கொள்கை நிலைப்பாட்டு டக்ளஸ் தேவானந்தா ஏற்றுக்கொண்டால் உங்களுடன் இணைந்து கொள்ள முடியும். இப்ப ஆனா அரசியல் பார்க்க ஆசைப்படுறீங்களா? சிவனேண்டு சாவச்சேரியில இருந்த ஒருத்தனே அடி இந்த பாட்டுல படிச்ச ஒரு டாக்டரா வந்து அட்பின்னா வந்து சிவனேண்டு இருந்தாடா சாவச்சேரி. அடைய விட்டுருக்கலாம் தானடா, என்ன பாட்டுல சிவனேண்டு என்ன அந்த நேரம் நீங்க விட்டுருக்கலாம் தானே கேட்டீங்களா உங்களுக்கு? இப்ப நீங்க ஒரு சங்கான ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டலா மக்களுடைய ஹாஸ்பிட்டல் பிரச்சனைகளை கதைக்கிறதுக்கு எந்த மாதிரி எழுதிடுறாரு. அது பரவாயில்ல. எப்படி இருக்கு கொள்கை கூட்டு? தேசிய தலைவர் போட தெரிஞ்சாய், தேசிய தலைவரை போட தெரிஞ்சாய். இப்ப டப்பன் எனக்கு எடுத்து சொல்லுவாங்க, தேசிய தலைவரோட போராடினால இவரும் ஒரு பெரிய தலைவர் தானேண்டு நீர் ஒரு காலத்துல சொன்னீர் தானே மக ஞாபகம் இருக்காண்டு டப்பன் எனக்கே அடிப்பாடுகள் எந்த கம்பெடுத்து ராசா. அந்த நேரத்துல நான் ஒரு வைத்தியசாலை அதிகாரி, பொலிட்டீஷியன் இல்ல. அந்த நேரத்துல அது டாக்டர்ஸா இருந்தாலும் சரி, அங்கஜனாக இருந்தாலும் 6வது ஒருத்தர் இங்க கொண்டு இந்த சாவச்சேரி பிரச்சனையை மூடினா எனக்கு என்ன காரணம்? வேற ஒரு பேர தேவையில்லை. நான் போய் கபில் டிவியில இன்டர்வியூ கொடுக்கல, சாதாரணமான ஒரு டாக்டர்டாப்பா, வேலை பறி போகுதுன்னு பயப்பட்ட சாதாரணமான டாக்டர், படிச்சு எல்லாம் நாசமா போகுது. அட்மினுக்கு வந்து அட்மின்ல போய் பஸ் ஸ்டாப் படிக்கிற ரேஞ்சில இருந்தும் அநியாயமா வேஸ்ட் ஆகி போறேனே என்கிற பயம். சோ அவனை துதிபாடியாது இவனை துதிபாடியாது இந்த வேலையே. நான் சாதாரண மனுஷன் தானே, நான் இந்த வீடியோ பாக்குற மாதிரியான ஆக்கிற அளவுக்கு பெரிய ஆள் இல்லையே, சாதாரண மனுஷன் தான். சோ அந்த நேரத்துல எனக்கு வேற வழி இல்லை. டாக்டர்ஸ்ட கெஞ்சியாவது, ரணில்கிட்ட கெஞ்சியாவது, நாமல்கிட்ட கெஞ்சியாவது, யார்கிட்டயாவது கெஞ்சியாவது என்னுடைய வேலையை தக்க வேண்டிய தேவை எனக்கு இருந்ததுடா. இப்ப முழு அரசியல் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். டக்ளஸுடைய ஸ்ரீதர் தியேட்டர்ல இருக்கிற அவருடைய அறைக்குள்ள போய் இருக்கிறேன். தவராசான்னு இந்த வீடியோ பார்த்தா அவருக்கு தெரியும், டக்ளஸனுடைய தவராசா முன்னால இப்ப இருக்கிற அவ்வளவு இவையும் இருக்கிறேன். வேறு இப்ப இருக்க அரசாங்க உத்தியோகத்துல சொல்லுவேன் எல்லாம் இருக்கிறேன் முன்னுக்கு லைன்ல, டாக்டர் கிட்ட லைன்ல இருக்கணுமாங்க. அவன் பாண்டு கூப்பிட்டா போய் அங்க இரு. சும்மா பெரிய கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றதுக்கு முன்ன யோசிக்கணும்டாப்பா, மட்டாக்களை கை நீட்டுறதுக்கு முன்ன. சோ அந்த நேரத்துல ஓகே, நான் அரசியல்வாதி இல்லை, நான் டாக்டர்ஸோட கொள்கை கூட்டுக்காடா போனேன் இல்ல. இன்றைக்கு அரசியல்வாதியா வாரன்னு டிசைட் பண்ணவும் அன்றைக்கு இவருக்கு சக்கரிக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவங்களுக்கு இன்றைக்கு அரசியல்வாதியா வாரன்னு நினைச்சனோ அன்றைக்கு டாக்டர் சிவானந்தாவுக்கு சக்கரிக்கிறேன். அதுக்கு முன்னம் டாக்டர் சிவானந்தா சொன்னவர் திருப்பி என்ன எம்எஸ்ஆ யாழ்ப்பாணத்திலேயே போட்டு உள்ள இருங்க டாக்டர், நீங்கள் கோர்ஸுக்கு போக வேண்டாம் என்று கூட சொல்லி கொண்டு கூட டாக்டர் சிவானந்தா இருந்தார். சரி, அது நான் பிரேகப்ப மாறுதா டாக்டர் சிவானந்தாவே நேர காண்ற நேரம் முதல்ல கேட்போம். இப்ப என்ன பிரச்சனைண்டா, டாக்டர் சிவானந்தாவோட கூட கொள்கை விட்டு போறதுக்கு நான் பரிசீலிக்கிறேன்.
விலங்குல உங்களோட அரசியல் என்ன மாதிரி? இவர்தான் தமிழ்ல தேசிய அரசியலா? இவர்தான் தமிழ்ல தேசிய தலைவரா? ஏண்டா பிரபாகரன் உங்களுக்கு சொன்னவரா டக்ளஸ் தேவானந்தோட கொள்வை கூட்டு போறதுக்கு நான் ரெடின்னு சொன்னவரா பிரபாகரன்? எப்படி இருக்கும் உங்களோட அரசியல்? இனியும் யாராவது ஓட் போடுவீங்களோடா இந்த சைக்கிள் கூட்டணிக்கு? இப்ப நீ போடு, இதுக்கு பிறகும் போடு, என்ன போடு, சாகும் வரைக்கும் போடு, போட்டுக்கொண்டே இரு, அதனால பிரச்சனை இல்லை. உங்களோட மனச்சாட்சியில உங்களுக்கு இதுதான் சரி, இந்த அரசியல் தான் சரி என்றா போடுங்க. இல்ல எந்த பழைய வெள்ள வேட்டியரோடையும் கூட்டு சேர மாட்டேன், நான் ஒரு தனி அரசியலை தமிழர்களுக்காக உண்மையான அரசியலை காட்டி எழுப்புறேன் நான் நின்றா அதை நீங்க ஏற்றுக்கொண்டா எனக்கு ஓட்ட போடுங்க மாநசபையில, வேற பிரச்சனை இல்லை. அண்டை பார்த்தேன் வளமையாண்டால் அந்த கூவண்ணாவை வேற எழுத்துக்கு மாத்திடுவேன், இப்படி சூவண்ணாண்டு. ஆனால் நான் அது பேருடைய சொல்றேன், கூத்தாடி வெட்டை என்ற ஒரு சேனல். என்ன திட்டு 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 திட்டிய ஸ்ரீதரனுடைய வாழ் என்ன திட்டு 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 திட்டியே ஆள் ஃபாலோவர்ஸ் எடுத்துட்டார். இவனைகள் தான் வெளிநாடுகள் இருந்து கொண்டு தமிழருக்கு அரசியல் படிப்பீங்க. யாழ்ப்பாணத்துல இருக்கிறவங்க அரசியல் படிங்களா? இவங்கள்ட்ட கேட்டு இந்த சூவண்ணா ஆடி வெட்டையோட கூத்தாடி வெட்டையோட இருந்து அரசியலை படிச்சு கொள்ளும். இவர் உண்டு லங்கா போரண்ட் ஒரு மீடியாக்காரர் ஒருத்தர், இவர முகத்தை கூட வெளியே காட்டுறதுக்கு அன்னைக்கு பயம். ஆனால் அதே அர்ச்சுனா, இவர் ரெண்டு பேரும் போன கிழமை அர்ச்சுனா மாநசபைக்கு வரக்கூடாது வீடியோ போட்டிருக்கிறோம். கண்ண நியாயங்கள் இல்ல கருத்து நியாயம் 88 கொமெண்ட் வந்திருந்த நேற்று. அதுல 80 கொமெண்ட் அர்ச்சுனா தான் முதலமைச்சர் இடாக்கி நான் ஆசைப்படையில இப்படி சொன்ன கொமெண்ட் அடி கவர்மெண்ட் சரி சரிதானே? சோ அதுல 88 கொமெண்ட்ல 80 கொமெண்ட் கிட்ட அர்ச்சுனா தான் முதலமைச்சர், அர்ச்சுனா நீதியான ஆள் தான் கிடையாது. அப்படியான ஒரு கொமெண்ட் வந்தா பிறகும் அதுக்கு அடுத்த நாள் சாப்பிடுவியல் தான்டா நீங்க சோறேன்னு. வெளிநாடுகள்ல சோறு சாப்பிடுறீங்களோ தெரியாது தம்பி, வேற அந்த கூத்தாடி வெட்ட அந்த இது உண்டு, தமிழ் ஐடியா உண்டு. என்ன சாப்பிடுறீங்களோ எனக்கு தெரியாது. நான் நினைக்கல நீங்க சோறு சாப்பிடுவீங்க, நீங்க விடிய காலம் வேற என்ன சாப்பிடுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த கொமெண்ட்கள் வந்தா பிறகு அடுத்த வீடியோவையும் அர்ச்சுனாக்கு எதிராக செய்யறதுக்கு என்னன்றா உங்களுக்கு மென்டாலிட்டி வருது. கடையால் டெலீட் பண்ணுங்க, அதை டெலீட் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா என்னென்று மென்டாலிட்டி வருது? நீங்கள் ஒருத்தனை எதிர்க்கிறீங்கன்னா ஒரு காரணத்தை சொல்லுங்கடா, எனக்கு சொல்லுங்கடா அந்த காரணத்தை. 94 77 556 99 24 எனக்கு அனுப்பு காரணத்தை. எனக்கு உன்னை இதால பிடிக்கல, நீ விட்டு போட்டு உன்னுடைய காரணம் நியாயமா இருந்தால், ஒருத்தனுடைய காரணம் நியாயமாக இருந்தா கூட நான் இந்த அரசியலை விட்டு போறேன். அரசியலை விட்டு நான் போவேன் இந்த ஒருத்தனுடைய கதைகளாவது நியாயமாக இருந்தால். ஆகவே எனக்கு எதிர்காலம் தெரியுது, மாநசபையினுடைய எதிர்காலம் தெரியுது. ஆனால் அதுக்கு முன்ன இந்த அரசாங்கம் என்ன பெர்மனண்டா ஜெயில போடுறதுக்கு ட்ரை பண்ணுகிறதுன்றதும் எனக்கு தெரியும். எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனா ஒன்றை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், அன்பு எதிரிகளே. இது பிலாப்பழம் வெட்டி விற்கிறது, இந்த தமிழ் ஐடியா, இந்த இதுகள் இந்த நாளும் பழைய ஆள் என்றால் வேற மாதிரியான கதையெல்லாம் சொல்ல நான் அதை சொல்ல விரும்பல. தேப்பன்மார் விட்ட பிள்ளை விளையாண்டுதானே, தேப்பன்மார் விட்ட பிள்ளை அதுகள் தான் விரும்பல. சரி, ஆனால் இந்த சரி விஷயத்துக்கு வரும். இந்த கொள்கை இணக்கத்துக்கு போற கஜேந்திரமார், கதிரைக்காக கொள்கை இணக்கத்துக்கு போற கஜேந்திரகுமார் தான் உங்களுடைய 2ஆம் தேசிய தலைவர். உங்களுக்கு என்ன இப்ப கஜேந்திரகுமார்ட்ட அரசியல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரயோசனம் இருக்கும், சுமந்திரனுடைய அரசியலால உங்களுக்கு ஏதாவது பிரயோசனம் இருக்கும், ஏகேடியினுடைய வடக்கு மாகாண அரசியல்ல உங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் இருக்கணும். அப்படித்தான் சிந்திக்கணும். ஓகே, கஜேந்திரகுமாரால வடக்குல என்ன மாற்றங்களை கொண்டு வர முடியும்? இவருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியுமா? இவருக்கு ஏதாவது தெரியுமா? ஒரு 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 மாநிலம் மாதிரி தானே நடத்த போறோம் வடக்கு மாகாணத்தை. ஒரு மாகாணத்தை கொண்டு நடத்துறதுக்கு இவருக்கு என்னாவது தெரியுமா? அப்படி யோசிங்க. மண்டேன் குழுவா இவங்களுக்கு என்ன தெரியும் இந்த மாகாணத்தை கொண்டு நடத்துறதுக்கு? ஓகே, டாக்டர் சேவானந்தாக ஓட் போடுறோமா அல்லது வேற யாராவது ஓட் போடுறான்னு கதைக்கிறாங்களா? அவங்கள்ட்ட போய் கேள், என்னென்று இவரால் இந்த அரசியல் தலைமையாக இருந்து கொண்டு ஒரு சமூகத்தை வழி நடத்த முடியுமான்னு கேட்கணும். நீ சிம்பிளா கேட்கிறேன், இந்த காண்டீபன், இந்த சுகாஸ், இந்த சைக்கிள் கூட்டணி இவங்களால என்னென்று தமிழரை, ஏழை மக்களை ஒரு பணக்கார வர்க்கமாக என்னென்று இவர்களால மாற்ற முடியும்? நான் உங்களுக்கு அதுக்கு 6 வீடியோ நான் போடுறேன், 6-7 வீடியோ நான் போடுறேன், ரெக்கார்ட் பண்ணி 7 வீடியோ போடுறேன். நீங்க அதை கேளுங்க. ஆறுதலா என்னென்று வடக்கு மாகாண சபை, நான் இன்றைக்கு ஏத்த போற வீடியோ இன்றைக்கு என்னென்று வடக்கு மாகாண சபையில இருக்கிற சுகாதாரத்துறையை அர்ச்சுனா கட்டி எழுப்பலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கை உண்டு. இது என்ன ஒரு மாஸ்டர் பிளான் உண்டு அர்ச்சுனா வச்சிருக்கிறேன். நான் உங்களுக்கு அட்வான்ஸா இப்பவே சொல்லி விடுறேன். சோ சுகாதாரத்துறையில இருக்கிற டாக்டர்ஸுக்கு என்ன நடக்கும், கல்லருக்கு என்ன நடக்கும்,
நர்சஸ் மேருக்கு என்ன நடக்கும், அட்டெண்டன்ட் மேருக்கு என்ன நடக்கும், என்னுடையது வாக்குறுதிகள் என்னென்ன, இதை நான் உங்களுக்கு இன்றைக்கு சுகாதாரத்துறை மாநசபை எடுக்கிற பட்சத்துல ஒரு நல்ல டாக்டர் ஒரு ஆளை தான் அமைச்சரா போடுவேன். சும்மா வேற ஒரு ஆளை கொண்டு வந்து அமைச்சரா போட்டு ஒன்றுமே தெரியாம கும்மி அடிக்கலான எந்த அண்ணா சித்தப்பா மாமா எல்லாம் கொண்டு வந்து அரசியல போட மாட்டேன். சோ சுகாதாரத்துறை தெரிந்த ஒருவரை கொண்டு வந்து நான் உங்களுக்கு அமைச்சராக போட்டா அவருக்குள்ளால நான் என்னென்னத்தை செய்ய ஆரம்பிப்பேன். ஆகவே வடக்கு மாநிலத்துல இருக்கிற வேலை செய்கின்ற வைத்தியர்கள் எல்லாம் இந்த வீடியோ கட்டாயம் பார்க்க வேண்டி இருக்கும். சோ நான் உங்களுக்கு கொள்கை அடிப்படையில ஒரு எதிர்காலத்துல என்னால என்ன செய்ய முடியும் என்ற வாக்குறுதிய உத்தரவாதங்களை நான் ஒன்றா தந்து கொண்டு இருக்கு. அந்த உத்தரவாதங்கள் பிடிச்சா பொதுமக்களுக்கும் அதை பிடிச்சிருந்தால், வைத்தியர்களுக்கும் நர்ஸ்மாருக்கும் எம்எல்டி மேருக்கும் அது பிடிச்சிருந்தால் நீங்கள் வடக்கு மாநசபையில எனக்கு வாக்கு போடலாம். சுகாதாரத்துறை பாக்கிகளை சுதேச வைத்தியத்துறையில இருந்து எம்பிபிஎஸ் டாக்டர் வரைக்கும் நான் இந்த வீடியோல கதைக்க போறோம். கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் வீடியோ இருக்கிறது கதைக்க போறேன். சோ அதே மாதிரிதான் நீங்கள் கஜேந்திரகுமாரால சுகாதாரத்துறையில என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும், சுமந்திரனால குந்தையா பாஸ்கரனால என்ன மாற்றங்களை அடிப்படை ரீதியில இவர்களால கொண்டு வர முடியும். இப்ப என்னுடைய தேர்தல் மேனிபெஸ்டோ அல்லது வடக்கு மாகாண சபையில என்னுடைய தேர்தல் உத்தரவாதங்களை நான் இப்ப வீடியோவை அட்வான்ஸா போட்டு வைக்கிறேன்டா. நாளைக்கு நான் மேனிபெஸ்டோ அடிக்கல, இவங்களும் அதை காப்பி பண்ணி அடிப்பாங்க. சோ இதையே அப்படியே காப்பி பண்ணி அடிப்பாங்க. நான் இன் அட்வான்ஸ் நான் அதை உங்களுக்கு போட்டி வைக்கிறேன். ஆனா கொஞ்சம் சிந்தியுங்கோ, இந்த கதிரைகளுக்காக கொள்கை கூட்டுக்கு போற ஆட்களுக்கெல்லாம் இந்த கொள்ளை அரசியல் இல்லடா. மனுஷனுக்கு சாப்பாட்டுக்கு தான் அரசியல் தேவை. அதை வழியா வழங்குறீங்களா நீங்க? சாப்பாட்டுக்கு, நிம்மதியா வாழ்றதுக்கு, நிம்மதியா ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு, நாங்களோட தமிழ் இனம் துணிஞ்சு நிக்கிறதுக்கு தான் அரசியல் தேவை. இந்த 2 பேரிடம் விரும்பியோ விரும்பாமலோ சாவேச்சேரி மக்களை சிங்கள மக்கள் பல இடங்கள்ல பாராட்டி இருக்கிறார்கள். இருந்தால் இப்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும். ஜெப்போவை தவிர, ஜெப்போ தெரிந்த உங்களுக்கு ஜேவிபி காரரை தவிர மிச்சம் முழு பேரும் பாராட்டி இருக்கிறார்கள். ஆகவே மாகாண சபையை தந்தால் என்ன நடக்கும் என்றதையும் இவங்கள்ட்ட கொடுத்தா என்ன நடக்கிறேன் என்றதை சிந்திச்சு பாருங்க. இப்ப கஜேந்திரகுமாரால, சுகாசால, மணிவண்ணனால அல்லது இந்த காண்டிபனால ஒரு வடக்கு மாகாண சபையை ரன் பண்ண இயலுமா? அல்லது இவ கொண்டு வர கந்தையா பாஸ்கரனால, இவ ஸ்ரீதரன் கொண்டு இவர்களால வடக்கு மாகாண சபையில ஏதாவது ஒன்று செய்ய இயலுமா? நொலேஜ் இருக்கா ஆந்திரத்துக்கு? அதை மட்டும்தான் நீங்க பாருங்க. நான் என்ன செய்ய போறேன்றதை நீங்க பாருங்க. அதே நேரத்துல இந்த கொள்கை கூட்டன்ற அடிப்படையில் இப்ப எனக்கு நான் ஏன் இப்படி உங்கள்ட்ட கெஞ்சி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீடியோ ஏற்றி கொண்டிருக்கேன் மனதியால கணக்குல, எனக்கு தற்சமயம் நீங்கள் ஓட் போடையில் என்றால் உங்களுக்கு நான் சொல்கிற உத்தரவாதங்கள் அவ்வளதையும் அவர்கள் செய்வார்களா இல்லையான்றது எனக்கு சொல்ல தெரியாது. மேபி இதை கொப்பி அடிச்சு ட்ரை பண்ணா அதுக்கு ஒரு மென்டல் கெப்பாசிட்டி, ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று போடுகின்ற ஒரு தூர நோக்கு சிந்தனைகள் உண்டு ஒரு உங்களுடைய இனத்தின் தலைவனுக்கு வேணும். சோ உங்களுடைய இனத்தினுடைய அரசியல் தலைவனாக நீங்க யாரையாவது ஏற்றுக்கொண்டால் அது இந்த மாதிரியான துரோகிகளை தான் ஏற்றுக்கொள்ள போறீங்க என்றால் பெரிய கும்பிடு. அர்ஜுனா கூடாது என்றால் கீழே கொமெண்ட் பண்ணுவோம். நான் இதுல சும்மா வானா பூனா எல்லாம் வர கொமெண்ட் எல்லாம் டிலீட் பண்ணுவேன். ஆனா ஆழமாக ஒன்றிருந்தால் அது ஒரு அடுத்த வீடியோ ஆகவே வெளியால வரும். ஆகவே என்ன பிடிக்காதாக தயவு செய்து சிந்துங்கோ, என்ன அடிப்படையில என்ன உங்களுக்கு பிடிக்கல என்றது. நன்றி, வணக்கம். டாக்டர் என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா? என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா? என்னினமே என் சனமே அதனால் மரணத்தையே ஆசிப்பவன், மண்ணை நேசிப்பவன் அதனால் மரணத்தையே ஆசிப்பவன். என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா? என்னினமே
சனமே அன்னை தந்தை எனக்கு முண்டு அன்பு செய்ய உறவும் என்னை நம்பி உயிர்கள் உண்டு ஏக்கம் நெஞ்சில் நிறையவும் மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே வாசிப்பவன் என்னினமே சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என்னினமே எல் சனமே பாசறை நான் புகுந்த இடம் பதுங்கு கூடி உறங்குமிடம் தேசநலன் எனது கடன் தேன் தமிழே எனது திடன் அதனால் மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தை ஆசிப்பவன் என்னினமே சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என்னினமே எல் சனமே